இந்த வீடியோல வந்து அனகோண்டா எப்படி இன்ஸ்டால் பண்றது, அதுக்கப்புறம் கிட்டப்ல இருந்து எப்படி க்ளோன் பண்றது, பைத்தான் மாடியூல்ஸ்லாம் எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அனகோண்டா இன்ஸ்டால் பண்றதுக்கு அனகோண்டா நேவிகேட்டர் தேவை. ஸோ கூகுள் குரோம்ல போயிட்டு அனகோண்டா நேவிகேட்டர் அப்படின்னு சர்ச் பண்ணா ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணிட்டு மேலே டவுன்லோட் அனகோண்டா இருக்கா, அதை கிளிக் பண்ணிட்டு சைன் அப்லாம் கேட்கும். இங்கே ஸ்கிப் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துட்டு டவுன்லோட் கொடுத்தா டவுன்லோட் ஆயிடும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன், ஸோ தேவையில்ல. ஸோ டவுன்லோட் பண்ண பிறகு நெக்ஸ்ட்னு கொடுத்து இன்ஸ்டால் பண்ண பிறகு இந்த மாதிரி ஒன்று ஓப்பன் ஆயிரும். ஸோ நான் டபுள் டேப் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். அனகோண்டா நேவிகேட்டர் எதுக்கு யூஸ் பண்றோம்னா, ஒரே லேப்ல வந்து மல்டிபிள் பைத்தான் வெர்ஷன்ஸ்ல யூஸ் பண்றதுக்காக. இப்போ வந்து என்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, அந்த ப்ராஜெக்ட் வந்து பைத்தான் 2.7 தான் ஒர்க் ஆகும். இதே இன்னொரு ப்ராஜெக்ட் இருக்கு, அது வந்து பைத்தான் 3.10 தான் சப்போர்ட் ஆகும். இதே டென்சர்ஃப்ளோலாம் பாத்தீங்கன்னா பைத்தான் 3.10 தான் ஒழுங்கா சப்போர்ட் ஆகும். பைத்தான் 3.11 இப்போ இருக்கிற கரண்ட் வெர்ஷன்லாம் சப்போர்ட் ஆகாது. ஸோ அனகோண்டா ஓப்பன் ஆனோடனே இதுதான் டிஃபால்ட்டா இருக்க லே அவுட். ஸோ இங்க வந்து கீழே என்வரன்மெண்ட் ஒன்று இருக்கும். நம்ம எடுத்தோடனே பாத்தீங்கன்னா பேசிக்கா ஒன்று இருக்கும். ஸோ அது என்ன வெர்ஷன்னா பைத்தான் 3.12. இப்போ லேட்டஸ்டா என்ன இருக்கோ அதான் டிஃபால்ட்டா இருக்கும். இப்போ நமக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த எம்எல் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா 3.10 தான் ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா, இங்க என்வரன்மெண்ட் ஒரு பட்டன் இருக்கா, ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு கீழே ஒன்று கிரியேட் பண்ணணும். நான் ஆல்ரெடி ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல போயிட்டு ஸோ அதுக்கு ஒரு இந்த இடத்துல ப்ளஸ் பட்டன் இருக்கா, இதை கிளிக் பண்ணா ஒரு என்வரன்மெண்ட் கிரியேட் ஆயிரும். ஸோ இதுக்கு பேர் வந்து நான் டெஸ்ட்னு கொடுக்குறேன். ஸோ நான் டெஸ்ட்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல 3.10 மாத்துறேன். ஸோ 3.10 மாத்திட்டு கிரியேட் கொடுத்தா எனக்கு வந்து புதுசா ஒரு என்விரான்மெண்ட் கிரியேட் ஆயிரும். ஸோ இப்போ என் லேப்ல 3 பைத்தான் வெர்ஷன் இருக்கு. அட் தி சேம் டைம் கிட்டப்ல எப்படி இந்த ப்ராஜெக்ட் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் லிங்க்லாம் இருக்கும். ஸோ அதில் நான் எதை எடுக்கிறேன்னா டயபெட்டிஸ் டிடெக்ஷன் எடுக்கிறேன். ஸோ எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் ஹோம் போறேன். ஹோம் போயிட்டு இந்த இடத்துல டெஸ்ட்னு ஒன்று இருக்கு. ஸோ இது வந்து ஆல்ரெடி பழசு, இது வந்து புதுசு. ஸோ இதில் வந்து எந்த ஒரு மாடியூல்ஸுமே இல்லை. அதுக்கப்புறம் இங்கே அனகோண்டா ஜூபிட்டர் இருக்கும். இந்த இடத்துல ஜூபிட்டர் இன்ஸ்டால் கொடுத்துட்டா இன்ஸ்டால் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து இப்போ ஒரு மாடியூல்ஸை எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ பைத்தான் மாடியூல்ஸ்ல வந்து மாடியூல்ஸ் இன்ஸ்டால் பண்றது வந்து 2 டைப் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அனகோண்டா கோண்டான்னு ஒன்று இருக்கும், கோண்டா டெர்மினல்னு. இப்போ நான் அனகோண்டான்னு டைப் பண்ணுறேன், அனகோண்டா ப்ராம்ப்ட்னு ஒன்று வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ பேஸுங்கிறது டிஃபால்ட் இருக்கிற என்விரான்மெண்ட். இப்போ வந்து நான் புதுசாக வந்து நான் டெஸ்ட் ஒன்று வச்சிருக்கேன்ல, இதை வந்து ஆக்டிவேட் பண்ணணும்னா கோண்டா ஆக்டிவேட் ACTIVAT ஆக்டிவேட் டெஸ்ட்னு கொடுத்தா எனக்கு இந்த என்விரான்மெண்ட் ஆக்டிவ் ஆயிரும். எத்த டெஸ்ட்னு மாறிடுச்சா. இப்போ வந்து இங்க ஜூபிட்டர் இன்ஸ்டால் ஆயிடுச்சா. இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இப்போ கிட்டப்ல இருந்து எப்படி க்ளோன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ராஜெக்ட் இந்த இடத்துல க்ளோனோ பட்டன் இருக்கும், கோட் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல கிட் க்ளோன் இந்த லிங்கை காப்பி பண்ணி, இப்போ எனக்கு இந்த டெஸ்க்டாப்ல வந்து இந்த ப்ராஜெக்ட் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல நான் ரைட் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் டெர்மினல் இருக்கா, இதை கொடுத்துட்டு கிட் க்ளோன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் காப்பி பண்ண லிங்கை பேஸ்ட் பண்ணணும். லிங்க் மாற்றி காப்பி பண்ணிட்டேன். இந்த இடத்துல HTTPS இருக்கா, இந்த இடத்துல இந்த லிங்கை தான் காப்பி பண்ணணும். இதை காப்பி பண்ணிட்டு கிட் க்ளோன், இப்போ அந்த லிங்கை பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் ஆச்சா, இந்த இடத்துல வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிரும். இந்த இடத்துல டயபெட்டிஸ் கிரியேட் ஆயிடுச்சா. ஸோ ஒரு டேட்டா செட் ஃபோல்டர்ஸ் எல்லாமே இதில் லோட் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி ப்ராஜெக்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது எப்படி ஸ்லோவாக ஒன்று டவுன்லோட் ஆகும். அப்படி இல்லாமையும் இந்த இடத்துல டவுன்லோட் ஜிப் இருக்கும், இதை கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம்.
57 MB 93. இது ஒரு சைடு லோட் ஆகட்டும், டவுன்லோட் ஆகட்டும். இப்போ மாடியூல்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி என்கிட்ட வந்து இந்த இடத்துல டெஸ்க்டாப் ஃபோல்டருக்குள்ள இன்னும் ப்ராஜெக்ட்ஸ்ல உங்க லேப்டாப்ல ஓப்பன் பண்ணாலும் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் செல்ல வந்து நான் ரன் பண்றேன். ஷிஃப்ட் என்ட்ரு கொடுத்தா ரன் ஆகும். ஸோ எனக்கு வந்து ஒரு எரர் வருது. மாடியூல் நேம் பாண்டாஸ் நாட் ஃபோன். ஸோ நான் இப்போ என்ன பண்றேன்னா எக்ஸ்லபெட்ரி மார்க் பிஐபி ஸ்பேஸ் இன்ஸ்டால் பாண்டாஸ். அதுக்கப்புறம் ஷிஃப்ட் என்ட்ரு கொடுத்தா எனக்கு அந்த மாடியூல் இன்ஸ்டால் ஆயிடும். இது ஜூபிட்டர் நோட் புக்ல பண்ண கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். இதே ஜூபிட்டர் நோட் புக்கு பதிலா இந்த கோண்டா ப்ராம்ப்ட்லயும் பண்ணலாம். இது வந்து ஜூபிட்டர் நோட் புக்கோட ஃபாஸ்டா இருக்கும். ஸோ பாண்டாஸ் இன்ஸ்டால் ஆயிருச்சு. இப்போ இந்த எரர் போயிடும். இதே மாதிரி ஒரு மாடலும் இன்ஸ்டால் பண்ணு. இப்போ வந்து சிபான்னு ஒன்று இருக்கு. இன்கேஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன சஜஷன் இந்த மாடல் வந்து சர்ச் பண்றது பெட்டர். சர்ச் பண்ணிட்டு பிஒய் இதான் சஃபிக்ஸ் இன்ஸ்டால் சிபான். இதில் வந்து நான் டெர்மினல் பேஸ் பண்ணி காமிக்கிறேன். பிப் இன்ஸ்டால் சிபான். இப்போ எனக்கு டெர்மினல் மூலியமா இன்ஸ்டால். இது வந்து ஃபாஸ்ட்டாக இன்ஸ்டால் ஆகும். ஸோ ரெண்டுமே ஒன்று தான். டெர்மினலில் பண்ணுறது ஒன்று தான், இந்த கோண்டா ப்ராம்பில் பண்ணுறது ஒன்று தான். இந்த அனகோண்டா ப்ராம்பில் பண்ணுறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். சம்டைம்ஸ் வந்து அந்த பிப் இன்ஸ்டால் போட்டு அந்த மாடல் நேம் போடுவோம்ல, அது வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒர்க் ஆகாது. எதுக்காக ஒர்க் ஆகாதுன்னா இந்த இடத்துல எஸ்கேஎல்னு ஒன்று வரும். ஸோ அந்த மாதிரி மாடல் வரும்போதெல்லாம் அது ஒர்க் ஆகாது. நம்ம இந்த மாதிரி பிப் இன்ஸ்டால் கமெண்ட் கொடுத்தும் அந்த மாடல் இன்ஸ்டால் ஆகலைன்னா சர்ச் பண்ணலாம். இந்த இடத்துல டென்சர் ஃப்ளோ இல்லையா, பிப் இன்ஸ்டால் டென்சர் ஃப்ளோ. இப்பதான் அந்த டவுன்லோட் ஆகி முடியுது. டவுன்லோட் ஆயிடுச்சு. fail to remove content temporarily directory. வார்னிங்லாம் பிரச்சனை இல்லை, பார்க்கலாம். ஸோ இப்போ டென்சர் ஃப்ளோ இன்ஸ்டால் ஆயிடுச்சு.
இப்போ வந்து ஸ்பிட் ஃபோல்டர்ஸ் வந்து இல்லை. ஸோ இந்த இடத்துல ஒரு இது மாதிரி டென்சர் பிளாக் மேலே ஸ்பிட் ஃபோல்டர்ஸ் SPLIT FLODURS SPLIT FLODURS ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிக்கிறேன் நினைக்கிறேன். SPLIT FOL ம். ஸோ இந்த மாதிரி இப்பயும் இந்த மாதிரி பிபின்ஸ் வரலனாலும் நம்ம சர்ச் பண்ணி பார்க்கலாம் வச்சு வருதான்னு. ஸ்பிட் ஃபோல்டர்ஸ்க்கு என்ன கேட்குது? நடுவில் ஐஃபோன் இருக்கு. இப்போ இன்ஸ்டால் ஆகுது. ஒரு சில டைம் வந்து இந்த எரர் வரும்போது அந்த ஐஃபோன் அதெல்லாம் பைத்தான் அந்த அளவுக்கு காமிக்காது. ஸோ அந்த மாதிரி வரும்போதெல்லாம் நம்ம இந்த மாதிரி சர்ச் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது பெட்டர். ஓகே, நெக்ஸ்ட் ரன் பண்ணி பார்க்கலாம். ஸ்டில் டென்சர்ஃப்ளோ ஹப் இல்லை. இப்போ ஸ்கேலான்னு சர்ச் பண்ணலாம். netwrap pip install -u scikit learn. இதை அப்படியே காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணலாம். எல்லா மாடியும் இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மாடியூல் நேம் நம்பை இல்லைன்னு வருது. ஓகே, இன்னொரு இது சொல்ல மாட்டேன். இப்போ டென்சர் ஃப்ளோ வந்து நான் சொல்ற ஒரு ஸ்பெசிஃபிக் டென்சர் ஃப்ளோ வெர்ஷன் தான் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அது வந்து என்னன்னா டென்சர் ஃப்ளோ பிப் இன்ஸ்டால் இந்த ஸ்பெசிஃபிகேஷன் 2.15.0 டபுள் ஈக்குவல் டு வரும்.
ஸோ என்ன சொல்றது TensorFlow 2.15 requires NumPy 2.0 விட கம்மியா இருக்கும். You have 2.1 which is uncompatible NumPy. என்ன சொல்லியிருக்கான் 2.2 விட லோவர் வெர்ஷன். ஸோ 1.26 இதை இன்ஸ்டால் பண்ணலாம். மறுபடியுமா? ஓகே. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த மாதிரி எரர்லாம் வராது. சம்டைம்ஸ் வந்து இப்போ அந்த TensorFlow சொன்னால, ஸோ TensorFlow அந்த 2.15 வெர்ஷன். ஸோ அதை ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லா மாடியும் இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ எனக்கு எந்த எரரும் வரல. அதுக்கப்புறம் இங்க என்ன எரர் இருக்கு? இங்க வந்து அந்த பாத் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி எரர் வரும். இதை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம்னா இந்த லொகேஷனுக்கு ஃபர்ஸ்ட் போகணும். ஸோ டெஸ்க்டாப் இன்னோ ப்ராஜெக்ட்ஸ் இது என்ன சொல்லுது? என்ன எரர்? ஸோ இந்த பாத்தே இல்லைன்னு சொல்லுது. செக் பண்ணி பார்க்கலாம். டயபெட்டிக்ஸ் டேட்டா செட் இந்த ஃபோல்டரை ரைட் கிளிக் பண்ணி காப்பி எஸ் பாத் கொடுத்துட்டு இந்த இடத்துல உங்க லொகேஷனோட இதை வந்து ரீநேம் பண்ணணும். பண்றேன். எப்பவுமே பைத்தான்ல வந்து ஒரு டைரக்டரி கொடுக்குறோம்னா அந்த டைரக்டரிக்கு முன்னாடி ஸ்மால் லெட்டர் ஆர் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் அது ப்ராப்பராக ரெக்கக்னைஸ் பண்ணும். இப்போ ஷிஃப்ட் என்டர் கொடுக்குறேன். ஸோ இப்போ டேட்டா செட் ஸ்ப்ளிட் ஆகுதா பார்க்கலாம். ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த ரெண்டு விஷயம் மட்டும் தான் மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக இந்த இருக்கிற எல்லா மாடல்ஸ் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் டேட்டா செட்டை பார்த்து மாற்றுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கர்னல் கிளிக் பண்ணி ரீஸ்டார்ட் அண்ட் ரன் ஆல் செல்ஸ் கொடுத்தா எல்லா செல்லுமே ரன் ஆகும். அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் முடியும் போது அவுட்புட் கரெக்டாக வரும். அதே மாதிரி எல்லா இடத்துலையும் எந்தெந்த இடத்துல என்னோட யூஆர்எல் இருக்கோ அந்தந்த இடத்துல உங்க யூஆர்எல் மாற்றுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருக்கேனா? இல்லை.